மிஸ்டர் விக்ரம் சிங்கா 90% பர்ன் ஆயிட்டாங்க. கண்டிஷன் கிரிட்டிக்கல். எனக்கு ஒரு சத்தியம் பண்றீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவன் உங்க கூட இருந்த ஆபத்து தான். சத்தியம் பண்ணுங்க. உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இவனுக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். சீதா, விக்ரம் சிம்ஹா, உங்களுக்கு போன். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். நீ யோசிக்காம எடுத்த முடிவால உன் குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமா செதஞ்சிடுச்சு. உன் பொண்டாட்டி கதைய முடிச்சிட்ட. அடுத்து உன் பையன் தான் இருக்கான், ஜாக்கிரதை. உன் பையன் என்கிட்ட இருக்கான்டா. அவனை தூக்கு மேடையில ஏத்தி உன்னை ஜெயில் கம்பி எண்ணெய் வச்சு களி திங்க வைக்கல என் பேரு விக்ரம் சிம்ஹா இல்லடா. நான் எரிமலை வெடிச்சா புல்லு புண்டு கூட முளைக்காது. நான் பெரிய கடல்ரா. ஒரே நிமிஷத்துல எரிமலையை அழிச்சிருவேன். உனக்கு தைரியம் இருந்தா என் பையன் மேல கைய வச்சு பாரு, செத்துருவேன். உன் அழிவு இன்னில இருந்து ஆரம்பமாயிடுச்சுடா. நேரத்தை எண்ண ஆரம்பி. டாக் டாக் டாக். பாப்போண்டா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஒரு கை குழந்தை இருக்கு தெரியுமா? இவன் எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாத்தியா? சேகர், உன் பையன் சாகலடா. இன்னில இருந்து இவன் தான் உன் பையன். இனிமே என் நிழல் கூட இவன் மேல படாது. உங்களுக்கு துணையா சுப்பு இருப்பான். நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. சுப்பு, என்ன சார் இது? ஜாக்கிரதை. இந்த விசாரணையின் முடிவில் சரியான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இக்பாலை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. அப்பாவியான 16 வயது இளைஞன் மீது குற்றம் சுமத்திய காவல்துறையை கண்டித்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கும்படி காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. சாரி சார். பாய், வீடு மொத்தமும் தேடி பார்த்துட்டோம். இந்த போட்டோ மட்டும்தான் கிடைச்சது. ஆனா இவன் எங்க இருக்கான்னு தெரியல. என்னடா கதை சொல்றீங்க? தேடுங்க பாய், எல்லா இடமும் தேடுங்க. சந்து பொந்து எல்லா இடமும் தேடுங்க. எனக்கு அவன் வேணும்டா. அவனோட ரத்தத்தை என் பையனோட சமாதியில தெளிச்சாதான் என் பையனோட ஆத்மா சாந்தி அடையும். போகடா.
18 வருஷம் ஆனாலும் பழி தீர்க்கிற வெறி குறையல. உன்னை தேடிக்கிட்டே இருக்காங்க. உன்னுடைய சின்ன வயசு போட்டோவை வச்சு இப்ப நீ எப்படி இருப்பன்னு அடையாளம் தெரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. நாடு முழுக்க ஜல்லடை போட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. உன்ன மாதிரி யார் இருந்தாலும் அவங்களையும் கொல்றாங்க. உன்னை அவன் விட மாட்டான். இந்த பாஸ்போர்ட் வச்சுக்கோ. இதுல 4 நாட்டுக்கு போறதுக்கான விசா இருக்கு. இதுல ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்கு. தேவையான பணம் எடுத்துக்கோ. எல்லா பணமும் உன்னோடதுதான். அந்த ஜாகிர் கான் நிழல் கூட படாத அளவுக்கு தூரமா எங்கேயாவது போயிடு. நான் சொல்றத கேளு. என்ன, நான் ஓடி போணுமா? அவன் மறுபடியும் அங்க வந்தா அங்க இருந்து நான் ஓடணுமா? இப்படி ஓடி ஓடி ஓடிக்கிட்டே தெரியணுமா? இந்த கை இருந்தும் என் அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியல. ஒரே நாள்ல என் வாழ்க்கையை தலைகீழாயிடுச்சு. என் அப்பா ஒண்ணு என்ன கோழையா வளர்க்கல, ஒரு வீரனா வளர்த்தாரு. பாக்ஸிங் கத்து கொடுத்தாரு. விட மாட்டேன், அவனை விட மாட்டேன். நான் ஓடிப்போ மாட்டேன், அவனை சாகடிக்கிறேன். என் வாழ்க்கையில ஏன் அவன் குறுக்க வந்தான்னு வேதனைப்படணும். ஒரு தீக்குச்சி எரிமலையானா என்ன ஆகுன்னு காட்டுறேன். எனக்கு அந்த விக்ரம் சின்ஹா யாருன்னு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நான் விக்ராந்த் தான், அதுவும் சன் ஆஃப் சந்திரசேகர் மட்டும்தான். விக்ராந்த், நீ ஒருத்தனா மட்டும் நின்னு அவனை எதிர்க்கலான்னு நினைக்காத. நான் சொல்றத கேளு. என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறதுக்காக என் கூடவே இருந்தீங்க. கண்ணுக்கு இமை போல என்ன பாத்துக்கிட்டீங்க. என் மனச புரிஞ்சுக்கலையே, உயிருக்கு பயந்து ஓட சொல்றீங்களா? இத்தனை நாள் எலி மாதிரி சின்ன பொந்துக்குள்ள இருந்தான். அதனாலதான் அவன் யார் கையிலையும் சிக்கல. ஆனா இப்ப எனக்காக வெளியில வருவான், வந்துதான் ஆகணும். அவன் சாவு என் கையில தான். உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அங்க பாருங்க, அந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்களே எங்கேயாவது போயிடுங்க. இல்லைன்னா என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை அங்கிள்னு கூப்பிடலாமா? அந்த ஜாகிர் கானை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் மனுஷனே இல்ல, ரத்த வெறி பிடிச்ச ஒரு மிருகம். விடுங்கடா, என்ன விடுங்க. நான் செத்தாலும் அந்த வேலையை செய்ய மாட்டேன். சர்ப்ரைஸ். ஏன்டா அறகுற வேலை செய்றீங்க? நீங்க சொன்னது எல்லாம் தான் நான் செஞ்சிருக்கேன்ல. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ செஞ்ச வேலையில எந்த பயனும் இல்ல. நீ கொடுத்த பவுடரை சென்னையில ஒரு சின்ன சாம்பிள் விட்டு பார்த்தேன். அதுல ஒரு 100 பேர் கூட சாகலையே. மடையா, நீ செஞ்ச வேலையால பாகிஸ்தான்ல இருந்து எனக்கு வர வேண்டிய பணம் போச்சுடா. ஒரு இந்தியனா இருந்துகிட்டு அந்த பாகிஸ்தான் அடிமைகளுக்கு வேலை பார்க்கறியே, உனக்கு வெக்கமா இல்ல? டேய், சாரோட நாட்டுப்பட்ட பாத்தீங்கல்ல, சர்ப்ரைஸ் கொடுங்கடா. வேண்டாம். ஏய், அடுத்து யாருக்கு சர்ப்ரைஸ் வேணும்? சுற்றாதீங்க, எங்களை சுட்டு கொன்றாதீங்க. நீங்க சொல்றபடியே கேக்குறோம். உங்களுக்கு தேவையானதை தயாரிச்சு தரோம். என்ன தயாரிப்ப? பயோ வெப்பன்ஸ்ல ரொம்ப பயங்கரமானது பொட்டாலினம் டாக்ஸின். ஒட்டாளிதம் டாக்ஸிங்.